இன்று 24 டிசம்பர் 2024 செவ்வாய்க்கிழமை பத்தமடை பேரூராட்சியில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 2024-2025 கேசவசமுத்திரம் கலைவாணர் தெரு ஆயிரத்தம்மன் கோவில் அருகே ரூபாய் 30 லட்சம் செலவில் பேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கு நமது அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நெல்லை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஏழைகளின் இதயக்கனி டாக்டர் இசக்கி சுப்பையா MAML PhD அவர்கள் வருகை தந்தார்கள். அன்னாருக்கு பட்டாசு வெடித்து சால்வை அணிவித்து பூரண கும்பம் மரியாதை கொடுத்து மனமகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள். அருள்மிகு சுந்தரவிநாயகர் தளவாய் மாடசாமி ஆயிரத்தம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார்கள். பின்னர் சாலை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி லட்டு வழங்கினார்கள். கலந்து கொண்ட பெண்கள் குடிநீர் சரியாக தினசரி வரவில்லை என்று கூறினார்கள். உடனே அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குடிநீர் தினசரி வருவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் சேரன்மகாதேவி ஒன்றிய கழக செயலாளர் ப. மாரிச்செல்வம் அவர்கள், பத்தமடை பேரூர் கழக செயலாளர் S. சீனிவாசன் அவர்கள், மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் வி. சிவன் பாபு அவர்கள், மாவட்ட துணைச் செயலாளர் KSR மாரிமுத்து, மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் மின்னல் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் உச்சிமாகாளி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் K. செல்லப்பா KTC, சேரை தொழிலதிபர் பன்னீர்செல்வம், பத்தமடை கோல்டன் கட்சி வேள்ளபாண்டியன் வழக்கறிஞர் மாரிகிருஷ்ணன், பாலசங்கர் டெய்லர் மாடசாமி, வேல்முருகன், நடராஜன், முருகன் KTC, நம்பிராஜன், அம்பாள் முத்துகிருஷ்ணன், பூரணம், பெருமாள் தாஸ், பிரான்சேரி N. சுப்பிரமணியன் ப்ரோ மற்றும் வார்டு செயலாளர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்.
இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.